ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. நம்மள்ட்ட நிறையா பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஏர்போர்ட்டுக்கு நியர்பை 2 BHK அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், அதே சமயம் அவினாஷ் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலையும் சொல்லுங்கள், லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நிறையா பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கான பதிவு தாங்க இது. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது வடக்கு வாசல் வச்ச அப்பார்ட்மெண்ட்டுங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இது அமைஞ்சிருக்கு. ஏர்போர்ட்டு, காலாப்பட்டி, NGP ஸ்கூலு, காலேஜு இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நியர்பை அமைஞ்சிருக்குங்க. காலாப்பட்டி ரோடு, அவினாஷ் ரோடு எல்லாமே வந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர்லேயே நம்ம ரீச் பண்ணிட முடியும். அந்த வீடை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க வந்திருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுங்க. செக்யூரிட்டி வசதி இருக்குது, பார்க் இருக்குங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இது அமைஞ்சிருக்கு. இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடுங்க 3வது ஃப்ளோரில் இருக்குங்க. 3வது ஃப்ளோரில் வடக்கு வாசல் வச்ச வீடு. வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் ரெடிமேடு டோர் போட்டிருக்காங்க. ரெடிமேட் ஸ்டீல் டோருங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் டபுள் எல் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஹாலாகவும் டைனிங்காகவும் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூமில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் நல்ல வெண்டிலேஷனோட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க. இது இந்த வீட்டோட கிச்சனுங்க. கிச்சன்லையும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஹால்லையே காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் டாய்லெட்டும் அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனியில் இதுலேயே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறோம், துணிக்காய வச்சுக்கிறதுக்கும் இடம் இருக்குது. நல்ல பீக்கான ஒரு ஏரியாவில் அழகான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க.
இன்னைக்கு வாடகை பணத்திலே ஒரு சொந்த வீடு வாங்கிட முடியும் அப்படின்னா இந்த ஃப்ளாட்டுக்கு அது கண்டிப்பாக பொருந்துங்க. இது ஏற்கனவே ஒரு 20,000 ரூபா வாடகைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்குறாங்க. பார்ட்டி ஒரு என்ஆர்ஐங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தாரு. இப்போ இதை விட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிக்காக பிளான் பண்ணுறதுனால இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இப்போ இதை கிளியர் பண்ண சொல்லியிருக்கிறாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இல்லை வாடகை வீட்டில் இருந்து வாடகை கொடுத்து கஷ்டப்படுறோம், சொந்த வீட்டில் இருந்துக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடை சூஸ் பண்ணலாம். நீங்கள் டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. பில்டப்பு கார் பார்க்கிங்கோட சேர்த்து. யூடிஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 376 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க யூடிஎஸ். இது ஒரு 4 வருஷமான பழமையான ரீசேலுக்கு வந்திருக்கிற அப்பார்ட்மெண்ட் தாங்க, புது அப்பார்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.